அதுக்கப்புறம் இங்க இருந்து நேற்று பேசுறாங்க தம்பிக்கு எனக்கு. அதன் பிறகுதான் உடனே போய் நிக்கணும் அந்த இடத்துல அப்படிங்கறதுக்காக வந்தேன். காவல்துறை அடக்குமுறையை நம்ம மேல ஏவிக்கிட்டே இருக்கட்டும், அதுதான் நம்மளை அரசியல் படுத்தும். இன்னைக்கு நம்ம பொண்ணை பறி கொடுத்துட்டோம், எல்லாம் அந்த இடத்துல நிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு பஞ்சாயத்து தலைவரா, நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு ஒன்றிய கவுன்சிலரா, நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு அமைச்சரா நாம உருவாக்கி இருந்தோம்னு சொல்ல, இன்னைக்கு அரசியல் இல்லைன்னு சொன்னா எதுவுமே கிடையாதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், கடுமையா உழைக்கிறோம், அதனால வந்தோம் போனோம் அப்படின்னு இல்ல, உங்களுக்காக நிற்போம். காவல்துறைக்கு திரும்பவும் சொல்றது, சாதி வெறியோட செயல்படாதீங்க, சமூக சிந்தனையோட செயல்படாதீர்கள். சமூக சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா சட்டையை கழட்டி போட்டு உங்க சாதி சங்கத்துல போய் சேர்ந்துக்குங்க, எங்களுக்கு எழுத்த மாதிரி நின்னுங்க. நீங்களா நானானு பாத்துக்கலாம், பேச்சுல பாத்துக்கலாம், பேச்சிலையும் பாத்துக்கலாம், வீச்சிலையும் பாத்து எல்லாத்திலையும் பாத்துக்கலாம். ஏன்னா அங்க போய் உட்காந்துக்கிட்டு நீங்க ஒரு பாதுகாப்பா உட்காந்துக்கிறீங்க, காக்கி சட்டக்குள்ள உட்காந்துக்கிட்டு ரொம்ப அரசாங்கத்தினுடைய பாதுகாப்போட உட்காந்துக்கிட்டு சாதி வெறியோடு செயல்படுறீங்க. இது மிகப்பெரிய தேச துரோகம் சொல்லுவாங்க பாரு, அது மாதிரி இந்த துரோகத்தை நீங்க செய்றீங்க இந்த அரசாங்கத்திற்கு. சாதி வெறி வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க உடனடியா சட்டையை கழட்டி போடுறீங்க. நாங்களா இப்ப வந்துட்டோம்ல, தமிழ்நாடு முழுக்க சுத்துறோம்ல, சமூக சிந்தனை எங்களுக்கு வந்துருச்சு, சாதி வெறியெல்லாம் வரல, சமூக சிந்தனையோட சுத்துறோம் தமிழ்நாடு முழுக்க. அது மாதிரி நீங்களும் உங்க சாதி சங்கத்துல போய் சேர்ந்துக்கீங்க. அதை விட்டுட்டு அப்பாவி இளைஞரை ஒரே சமூகத்துக்குள்ள பிரச்சனை நடக்குது, அது ஒரு விஷயமே கிடையாது, உள்ளூர்லயே பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். அந்த விஷயத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க, விரட்டி பிடிச்சு கொண்டு போறீங்க. அப்ப இந்த பாப்பா என்ன பண்றாங்க, இதுக்கு காரணம் யாருன்னா இந்த ஆய்வாளர் தான். அந்த காவல் நிலையத்தில் இருக்க ஒவ்வொரு போலீஸுமே, கடைநிலை ஊழியர்ல இருந்து மேல இருக்க அதிகாரி வரைக்கும் இந்த சாவுக்கு, இந்த கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும். சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை கொலை வழக்கு பதிவு பண்ணணும். அதோடு இல்லாம இங்க நீதி நேர்மை நியாயம் எல்லாம் கிடைக்காது இந்த அரசாங்கத்துக்கிட்ட. ஒண்ணுமே தெரியாத அரசாங்கம் ஒரு சமூகத்தின் மீது இப்படி அடக்குமுறையை ஏவுகிறார்கள். ஆதிக்க வர்க்கம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. உடனடியா என்ன பண்ணணும், இந்த வழக்கை சிபிஐ கிட்ட கொடுக்கணும். அப்பதான் உரிய விசாரணை இங்க நடக்கும். இல்லைன்னு சொன்னா நம்ம எத்தனை நாள் இங்க கத்தினாலும் சரிதான். ஏதோ ஒரு மனிதர் வைராக்கியமா இங்க உட்கார்ந்து இருக்காரு வழக்கறிஞர், எந்த ஊரோ பாபநாசத்துல இருந்து இங்க உட்கார்ந்து, அதான் அந்த உணர்வு. சாதி வெறியல்ல, சமூக சிந்தனையில உட்கார்ந்து இருக்காரு வழக்கறிஞர். இங்க பெருசா எதுவுமே அழிட்டிக்கல அவரு. இந்த மாதிரி நிறைய வழக்கறிஞர்கள் உருவாகணும், இந்த சமூகத்துக்காக நிக்கணும். இந்த சமூகம் பாதிக்கப்படுகிற போது மூர்க்கத்தனமா நிக்கணும். எத்தனை நாள் ஆனாலும் சரி, நிச்சயமா நான் 2 நாள் 3 நாள் கழிச்சு நான் மறுபடியும் வருவேன். 2 நாளைக்கு ஒருக்க நிச்சயமா நான் அந்த இடத்துல நிற்பேன், உங்களுக்காக நிற்பேன். ஏதோ அரசியலுக்காக மட்டும் நினைச்சுக்காதீங்க. உண்மையா இந்த சமூகத்தை நேசிக்கிறவன் நான், சத்தியமாக இந்த சமூகத்தை நேசிக்கிற தலைவர் நான். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த இதை இப்ப 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விஷயத்துல அந்த போலீஸ எதுவுமே அவங்க கவர்மெண்ட் காவல் நிலையம் எதற்கு, பொது மனுஷனுக்காக எல்லாருக்கும் உதவி பண்றதுதான் காவல் நிலையம். இதுல எதற்கு ஜாதி, உனக்கு ஜாதிக்காக நீ எதற்கு நீ காவல் நிலையத்துல சேர்க்கிற? அது அரசாங்கம் தானே, எல்லாருக்கும் பொது உடைமை தானே. அது பொதுவா உன்னை நீ படிச்சு வேலைக்கு செய்யறது அரசாங்கத்துக்கு பொது மக்களுக்கு உதவி பண்றதுக்கு. நீ காவல் நிலையத்துல நின்று அங்க ஜாதி பார்த்து எதற்கு எங்க மேல பொய் வழக்கு போட்டு, இப்ப எங்க அக்கா இப்ப விஷம் குடிச்சு இறந்து போனதற்கு இப்ப அக்கா நாங்க போய் எதுவுமே பண்ண முடியல. இப்ப இதுக்கு நீ பேரம் பேசுற எனக்கு நீ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு அது ஆறவே ஆறாது. பணத்தால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. எதை கேட்டாலும் என்ன, இப்ப போலீஸ் என்ன சொல்றீங்க, எதை கேட்டாலும் பணம் சொல்றீங்க, பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலாம். எனக்கு பணம் கொடுத்தாலும் பத்தாது, பதவி கொடுத்தாலும் பத்தாது. இங்க உயிர் போயிடுச்சா யார் பதில் சொல்லுவா? நீ சொல்லுவியா? போலீஸ் நீ சொல்லுவியா? ஒரு அண்ணன் சொன்னாப்புல,
காவல் நிலையம்ட்டு பேர் வச்சிருக்கீங்க, களவாணி நிலையம்னு வச்சுக்கோங்க, களவாணி நிலையம்னு வச்சுக்கோங்க. எதற்கு போலீஸ்? எல்லாருக்கும் பொது கவர்மெண்ட் அரசாங்கம் எதற்கு? எல்லாருக்கும் பொதுவா வேலை செய்யணும். வேலை செய்யறதுக்காக மட்டும்தான் உனக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. அதை நீ வந்து எதுக்கு வந்து அதை பணம் வாங்கி நீ எல்லா இடத்துலயும் பணம் தான் எதிர்பார்க்குறீங்க. போலீஸ் பணம் கொடுத்தா எதை வேணாலும் சாதிச்சிடலாம், அப்படித்தானே எதிர்பார்க்குறீங்க. நான் பணம் தரேன், நான் சொல்ற செய்யறியா? நான் வந்து ஒரு ஜாதி தான் நிக்கிறேன். இப்ப வந்து ஜாதிக்காக நீங்க வந்து எதை எடுத்தாலும் ஜாதி. இப்ப இதுவே வந்து அந்த உங்க போலீஸ்லயே என் ஜாதிக்காரங்களும் இருக்காங்க, என் ஜாதிக்காரங்களும் வந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பேச முடியாம நிக்கிறாங்க. வந்தும் இந்த இடத்துல வந்து என்னால எதுவுமே பேச முடியாதுன்ட்டு இப்ப நீங்க நிக்கும் போது, எனக்கு அக்கா இறந்ததுக்கு மரணம் வந்து அந்த அக்கா இறந்து போனதுக்கு இப்போ வந்து இப்போ ஒரு அண்ணன் சொன்னாப்புல, இதுக்கு முன்னாடி பேசணும் சொன்னாப்புல 30 கோடி ரூபாய் பணம் கொடுங்க, 30 கோடி ரூபாய் பணம் இன்னொரு அக்காவுக்கு வந்து அரசு பண்ணி கேட்டாங்க. அது கொடுத்தாலே எங்களுக்கு மனசு ஆறாது. ஒரு உயிர் போயிருச்சு, உயிர் யாரு கொடுப்பா? அரசாங்கம் கொடுக்குமா? அரசாங்கம் கொடுக்குமான்னு நான் கேட்கிறேன். எந்த அரசாங்கம் கொடுக்கும்? அரசாங்கத்துல யாரு கொடுப்பா? உயிர் கொடுப்பாங்களா? திருப்பி கொடுப்பாங்களா? உயிர் எங்க போயிருச்சு? உயிர் போயிருச்சு, மண்ணோட ஒண்ணா போயிருச்சு. நாங்க வாங்க மாட்டோம். அந்த 4 பேர், அந்த போலீஸ் பேர்லாம் எனக்கு தெரியல, அவங்க 4 பேரையும் ஜெயில போடுங்க. ஜெயில போட்டு அவங்க அந்த போலீஸ்ல இருக்க கூடாது. ஜாதி பார்க்குற யாருமே போலீஸ்ல இருக்க கூடாது, போலீஸ்ல இருக்கவே கூடாது. பொதுவா காவல் நிலையமா மக்களுக்கு காவலா மட்டும் இருந்தா இருங்க, இல்லைன்னா போலீஸா இருக்க ஒரு தகுதியா கிடையாது. இருக்காத போ, யாருமே இருக்க வேணாம், யாருமே இருக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நன்றி.